இருந்தாலும் ஒரு அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கிறார், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். இவர் திடீரென டெல்லிக்கு எந்த விதமான முன்னறிவிப்பு இல்லாமல் சென்று திரும்ப வேண்டியதோ, அது பேரவை நடந்து கொண்டிருக்கும் போதே அப்படி சென்று திரும்ப வேண்டிய சூழ்நிலை என்ன? அதற்கு பிறகு மற்ற தலைவர்களும் சந்தித்ததாக கூறப்படக்கூடிய செய்திக்கும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. இதனால தான் இந்த சந்தேகம், இந்த வதந்திகள், இந்த குழப்பங்கள் எல்லாமே ஏற்பட்டிருக்குது. இத்தனையும் நடந்தும் எதுவுமே நடக்காது போல இருப்பதற்கு என்ன சார் காரணம்? நீங்க தான் கேட்கணும். அவங்க 2 பேரும் சொல்லிக்கிறாங்கல்ல, அவர் தான் சொல்லணும். இவரை கேட்டா அவர் தான் சொல்லணும். 2 பேரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒண்ணுமே சொல்லல. அதான் பிரச்சனை. செங்கோட்டையன் எதுவுமே சொல்லாத எடுத்து பின்னி அடிக்கிறீங்க, ஏன் அடிக்கிறீங்க? சொல்லாத எடுத்து இரவு செல்கிறார், விடிய காலையில் இறங்குகிறார், அமித்ஷா ஏர்போர்ட்டுக்கு வரார், அழைத்து செல்லுகிறார், நிர்மலா சீதாராமன் நேரத்தை ஒதுக்கி விட்டார். ஏன் இதெல்லாம் எதுக்கு வேணும் சொல்லுங்க, ஏன் வேணும்? இது வந்து நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஆகவே இதெல்லாம் சும்மா சார். அவர் வாய் திறந்து சொல்லணும். செங்கோட்டையன் வாய் திறந்து நான் பழனிசாமிக்கு எதிராக நிற்கிறேன் சொல்ல சொல்லுங்க. Then I accept. கரெக்ட் நீங்க சொன்னது. அந்த நிலைமைக்கு வரணும்ல. சரி, இது ஒரு முதல் கட்ட நிலை சார். அதற்கான ஒரு பின்னணி ஆதரவு, அதற்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு அவர் சொல்லுவாரா இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 1 மாதமா சொல்லவே இல்லை ஒன்றும். அவர் எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் மோதல் ஏற்பட்டு ஒரு மாதம் ஆயிட்டு. இந்த அத்திக்கடவை விநாயகர் திட்டத்தில் இருந்து இதுவரை எதுவுமே அவர் சொல்லல. இபிஎஸ் பத்தி விஷயம் சொல்றேன் சார். ஈரோட விட்டு வெளியே வர மாட்டேன்றாருங்க. சென்னைக்கு வர சொல்லுங்க. புகழேந்தி மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேச சொல்லுங்க. கோவைக்கு போக சொல்லுங்க. பக்கத்துல ஈரோடுக்கே போய் பேச சொல்லுங்கன்றான். ஒருத்தர் அமைதியா வாயே திறக்காம உட்காந்துருக்காரு. நீங்க போட்டி எல்லாம் பண்ணி அவர்தான் பாருங்கன்றீங்க. அவர் ஒரு காலத்துல பெரிய லீடரா இருந்தார், மாற்று கருத்து இல்லை. உச்சபட்ச பதவியில் இருந்தார், மாற்று கருத்துக்கு இல்லை. அம்மாவுக்கே ரூட் போட்டு கொடுத்தார், மாற்று கருத்து இல்லை. அவர் நல்ல உழைப்பாளி, அதிலும் மாற்று கருத்து இல்லை. எல்லாமே உண்மை. ஆனால் அவர் சொன்னாரா? இதுவரை இந்த பிரச்சனை தொடர்பாக எதுவுமே அவர் வெளிப்படையா ஒன்றும் சொல்லல. அதனால இதுல எதுவுமே உண்மை இல்லைங்கிறீங்க. நல்ல இன்ஜினியர் ரெடி பண்ணிட்டோம், பிஸ்டன் இல்லாத இன்ஜினியர் ரெடி பண்ணா நான் ஒத்துக்கிறது. அந்த இன்ஜின் வேலை செய்யாது. ஆகவே இது பிஜேபி இந்த விளையாட்டு வேலையில் இறங்கினா யாராவது சொல்றாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சார். எவ்வளவு பேரை காலி பண்ணி இதெல்லாம் புதுசு இல்லை அவங்களுக்கு. இட் இஸ் நாட் ஏ நியூ மிஸ்டர் கண்ணன். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு தப்பா தெரியும். என்னன்னா புகழேந்தி எதேச்சியா எல்லா உண்மையும் சொல்றாருன்னு நினைப்பீங்க. ஆகவே புரளிகள் பின்னால் போகின்றவன் புகழேந்தி அல்ல, இது அம்மா வளர்த்த புகழேந்தி. ஆகவே நியாயம் உண்மையை தான் பேசுவேன். சரி, சத்தியம் டிவியில சத்தியமா தான் பேச முடியும். சரி புகழேந்தி சார், 2026 தேர்தலில் புகழேந்தி சார் வந்து எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிடுவாரா, போட்டியிட மாட்டாரா, இல்லது எந்த அணியில இருப்பாரு, அதை சொல்லுங்க. நிச்சயமா நிச்சயமாக புகழேந்தி 2026 சட்டமன்றத்திற்கு போட்டியிட வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. அது நடக்கும். தொண்டர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து நான் சத்தியம் டிவிக்கு பதிவு செய்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா ஆட்சி அமைய பாடுபடுவோம். நாங்கள் யாருக்கும் பின்னால் அது இது தூக்கிக்கிட்டு போக தயாரா இல்லை. ஆகவே மக்கள் தான் எங்களுடைய மக்களிடத்தில் தான் போய் கேட்க வேண்டும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. கொடியெடுக்கும் தொண்டர்களே முடிவெடுப்பார்கள். யாரையும் எந்த தலைவரையும் நம்பி இந்த இயக்கம் அல்ல. அவன் போட்ட கணக்கு ஒன்று, இவன் போட்ட கணக்கு ஒன்று, இரண்டும் பிழையானது. எவன் போட்ட கணக்கிற்கோ நடுத்தருவில் இருக்கின்ற நிலையானது என்ற மாதிரி. தட் இஸ் தி ஃபேக்ட்.